ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு தினப்பலனாக 8 நாட்களின் பலனாக டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 18 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அது சார்ந்த பலன்களை தினப்பலன்களாக நம்ம கொடுக்குறோம். டிசம்பர் 11 புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம், மீன ராசியில் சந்திரன் இருக்கார். நண்பகல் 11:47 அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பலனை பார்ப்போம். 6ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி மனதுக்கு இனியபடி நாள் செல்லும். எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும், எதிர்பார்த்த உறவுகள் செழிக்கும், எதிர்பார்த்த தொழில் பலம் பணவரவு கிடைக்கும். இன்றைக்கு நம்முடைய செயலுக்கு ஏற்ற நல்ல விளைவுகள் கிடைக்கின்றன என்ற திருப்தியோடு நாள் செல்லும். டிசம்பர் 12 வியாழக்கிழமை, பரணி நட்சத்திரம் காலையில் 9:52 தொடங்குது. இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும், சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் ட்ராவல் பண்ணுறது, முக்கியமான நபர்களை சந்தித்து நம்ம கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது, தகவல் தொடர்பு சார்ந்த, இப்போ ஒரு மார்க்கெட்டிங்னா ஒரு புதுசாக சந்திக்கிற நபருக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம பூர்வீகத்துக்கு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் கூட இன்றைக்கி செழிப்பாக இருக்குது. குழந்தைகள் நலம், ஒரு சுபகாரியங்களுக்கான ஒரு முன்னெடுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவு, திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக அமைகிறது. நல்ல சுக்கிரனும் குருவும் பலம் பொருந்திய நாளாக இருப்பதனால அனைத்து தொழில்களுக்குமே சிறப்பாக இருக்கும். அதில் மெயினாக ஐடி கமிஷன் வகையில், ஆன்மீக லைனில், சொகுசு வாகனங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம் காலையில் 7:49 தொடங்குது. முதல் பாதம் மேஷராசியில் இருக்குது, மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது. மத்தியானம் 1:18 ரிஷபத்தில் உள்ள கார்த்திகை நட்சத்திரமாக சந்திரன் போய் செயல்படுறார். இன்றைக்கி நமக்கு சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். நம்முடைய ஒரு பவர், அதாவது ஒரு பதவி, ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு நல்ல ஒரு மிடுக்கான ஒரு தோற்றத்திலும் மிடுக்கான செயல்பாடுகளிலும் நம்மை பார்த்து 4 பேர் நமக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குற விதத்திலையும் இன்றைக்கி நன்றாக நிகழ்வுகள் நடக்கும். அதனால் சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது. நம்முடைய தொடர்புடைய நபர்கள் அனைவருமே பாராட்டக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 14 சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம் 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. குரு பகவான் அங்கே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணியிலே இருக்கிறனால, குருச்சந்திர யோகமாக செயல்படுறதுனால குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகள் படிப்புகளில் டெவலப் ஆகிறது, வெளிநாட்டு கல்வி சார்ந்ததும் வெளிநாட்டு பிரயாண திட்டங்கள் சார்ந்ததும், தீர்த்த யாத்திரை போன்ற குலதெய்வ கோயில் போன்ற யாத்திரைகளுக்காகவும், பூர்வீக சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்பந்தப்பட்ட நலன்களுக்காகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள். ஒரு பிரயாணங்கள் அமைத்து கொள்வதற்கும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுபகாரியங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்களுக்கும் நன்மைகள் தரும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், ஐடி லைன் நல்லாயிருக்கும், பேங்கிங் நல்லாயிருக்கும், கான்ட்ராக்ட் ஒர்க் நல்லாயிருக்கும். அதி தீவிரமாக நமக்கு ஒரு பணவரவையும் ஒரு தொழில் பலத்தையும் வளர்ச்சியடை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம் மதியம் 3:03 வரைக்கும் ரிஷபராசியில் மிருகசிரீஷம் 1-2 பாதங்களில் போவார். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு மாறி 3-4 பாதங்கள் மிருகசிரீஷத்தில் போவார். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட, சனி நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் பயன் தராது. அதே மாதிரி உறவுகள், தந்தை வர்க்கம், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நம்ம புதுசாக பழகக்கூடிய நபர்கள், இது சார்ந்த வகையிலெல்லாம் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இன்வால்வ் பண்ணுறதுனால நமக்கு மனத்தாங்கல்கள் ஏற்படும். பிளானிங், அதாவது ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி செட் ஆகாது. அது ஏதாவது ஒரு தடை ஏற்படும்.
கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைக்கி இன்வால்வ் ஆகக்கூடாது. சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு நல்லா இருக்குது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு நல்லா இருக்குது, ப்ரொடக்ஷன் லைனு சிறப்பாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் லைனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு இன்றைக்கி அங்கீகாரம் சிறப்பாக இருக்கும். அதே சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். டிசம்பர் 16 திங்கட்கிழமை 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் மாறிடுறார். நம்ம லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம். அதனால் இந்த சந்திராஷ்டமம் அதாவது இல்லை சந்திரன் 8ல் போகிற நாட்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக பிரயாணங்கள், விபத்துகள், வம்பு வழக்குகள், பேச்சுவார்த்தைகளில் பொறுமையாக இருக்கணும். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி நமக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட, இடம் சம்மந்தப்பட்ட ஒரு நன்மைகளெல்லாம் நடக்கும். இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் போடுறது, பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, உற்பத்தி கருவிகள் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க அனைவருக்குமே இன்றைக்கி தொழில் பலம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் வழி சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன ஈகோஸ் ஏற்படும். அதனை நம்ம விட்டு கொடுத்து போகணும். டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 7ல் இருக்கிறனால இன்றைக்கி 8ஆம் வீட்டினுடைய பாதிப்பு பலன் கிடையாது. அதனால் இன்றைக்கும் நமக்கு குதூகலமாக இருக்கும். ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சந்தோஷப்படுறது, நாம் ஏற்கனவே பழகிட்டக்கூடிய அந்நிய நபர்களினுடைய அமைப்பில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது, இதெல்லாம் நல்லாயிருக்கு. குழந்தைகள் கல்வி, நம்முடைய உயர்கல்வி இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரம் மூத்த சகோதர வகையிலையும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். நமக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும், கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும், ஆர்ட்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கும், அட்வர்டைஸிங் பண்ணுறவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்குது. பிரயாணங்கள் போவதற்கும், ட்ரிப்பு போகிறதுக்கும் நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது. நமக்கு புதுசாக வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகளுக்கும் சாதகமாக இருக்கிறது. அதாவது இந்த புனர்பூசம் நமக்கு சந்திரன் 8ல் இருந்தாலும் குரு 7ல் இருக்கிறதுனால நமக்கு 8ஆம் இடத்தின் பலனை தரமாட்டார் என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும். அதே மாதிரி டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம், கடகராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. 9ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படுகிறது. செவ்வாயும் அதே பூசத்தில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. நமக்கு லக்னாதிபதியோட சந்திரன் சேரும்போது, சந்திரனுடைய வீட்டிலேயே சேரும் பொழுது ஒரு நல்ல சிறப்பு தான். ஆனாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறது சேர்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு பதிலாக சில நேரத்தில் ஒரு முரண்பாடான உறவுகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு முன்கோபத்தை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கும். படபடப்பு, பரபரப்பு, ஒரு ஈகோ இதெல்லாம் செவ்வாய் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் நம்ம நிதானமாக டீல் பண்ணுறது நல்லது. உறவுகள் சார்ந்த வகையில் தொழிலுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் மிகச்சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம தொழிலை கெடுக்காது. அர்த்தாஷ்டம சனியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறதுனுடைய காலதாமதம். அது சீக்கிரத்தில் முடியல, அதனால் எனக்கு பெரிய கெயின் இல்லை, ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ணலான்னு நினச்சா ஸ்லோவாக தான் கெயின் வருது அப்படின்னு நமக்கு ஒரு வேலையை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, ஒரு அளவாக தான் இருக்குது, கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குதுன்னு சொல்கிற நிலைமை தான் அர்த்தாஷ்டமத்தினுடைய பலன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.